தேசம் இரவு செய்திகள். நிறைய புது இன்ஃபர்மேஷன்ஸை கொஞ்சம் கூட மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கு வரிசையா தேசம் டிவி மலேசியா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. மின் தூக்கி பழுது, குப்பைகள் வீச வழி இல்லை, எங்கள் பிரச்சனைகளுக்கு எப்போது விடிவு? பிராய் தொலோ இண்டா அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் குமுறல், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாநில அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பத்துகாவா நாடாளுமன்ற தொகுதியின் கிராகான் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் டத்து பரமேஸ்வரன் வலியுறுத்து. பினாங்கு மாநில தேசம் செய்தியாளர் மு வா கலைமணி. பத்துகாவான் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பிராய் தொலோ இண்டா அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் எதிர்நோக்கி வரும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று பத்துகாவா நாடாளுமன்ற தொகுதியின் கிராகான் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் டத்து பரமேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் ஆயிரக்கணக்கான மக்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளை தாம் நேரில் சென்று பார்வையிட்ட போது உண்மையிலேயே மனம் கலங்கியதாக டத்து பரமேஸ்வரன் கூறினார். இந்த நவீனமயமான காலத்தில் நம் மக்கள் இங்கு வாழும் வாழ்க்கையை பார்க்கும் போது மனம் வேதனையடைய செய்கின்றது என கிராகான் கட்சியின் தேசிய உதவி தலைவருமான டத்து பரம் தெரிவித்தார். இந்திய மக்கள் பெருமளவில் வாழும் இந்த குடியிருப்புகளில் தற்போது அந்நிய நாட்டினர் ஆக்கிரமிப்பு கொண்டுள்ளது ஏன் என்று வினவிய போது நமக்கு கிடைக்கும் பதில் மனவேதனையை தருகின்றது. மின் தூக்கி ஒன்று மட்டுமே செயல்படுவதாகவும், அதே வேளையில் அந்த மின் தூக்கி பழுதாகிவிட்டால் 21 மாடி வரை படியேறி இறங்கிடும் சூழ்நிலை எங்களை பெரும் சிரமமடைய செய்கிறது என்றும், எவ்வளவு நாட்களுக்கு நாங்கள் இத்தகைய கொடுமைகளை அனுபவிப்பது என அங்குள்ள மக்கள் கேள்வி கணைகளை முன்வைக்கின்றனர். அது மட்டுமல்லாது, மேலிருந்து குப்பை கூலங்களை தூக்கி வீசுவதால் தரை இப்படி நாற்றம் அடிக்கும் அளவிற்கு அசுத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேல் மாடியிலிருந்து குப்பை போட வசதி ஏற்படுத்தி கொடுக்காத நிலையில் நாங்கள் கீழே வந்து எப்படி குப்பைகளை போடுவது? மாற்று வழி ஏற்படுத்தி கொடுக்காத வரை இந்த பிரச்சனைகள் தீராது எனவும் குடியிருப்பு நிர்வாகம், மாநகராண்மை கழகம், பினாங்கு மாநில அரசாங்கம் போன்றவைகளின் மெத்தன போக்கு இதற்கு காரணம் என அங்குள்ள மக்கள் குற்றஞ்சாட்டினர். மின்தூக்கி பிரச்சனையால் மன உளைச்சல் அடைந்து வேதனைத்தான் எங்கள் வாழ்க்கையா என்று மக்கள் முறையிட்டதாக அவர் கூறினார். இப்பிரச்சனைகளை போக்க செப்ராங் பிராய் மாநகராண்மை கழகம் உடனடி நடவடிக்கை இறங்க வேண்டும் எனவும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் நலனில் தனி ஒரு அக்கறை கொண்டு சீர்திருத்த பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். தொகுதி மக்களுக்காக இதனை மேற்கொள்ளாவிடில் வேறு எதனை அவர்கள் செய்ய முடியும்? மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அந்த மக்களுக்கு ஏதாவது நன்மைகள் செய்ய முன் வர வேண்டும். இத்தொகுதி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியர்கள் என்ற வகையில் நம் இந்திய மக்கள் எதிர்நோக்கும் இப்பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண்பார்கள் என தாம் எதிர்பார்ப்பதாக டத்து பரம் கூறினார். இதனிடையே கடந்த 10 வருடத்திற்கு மேலாக இந்த நரக வாழ்க்கையில் தான் எங்கள் உலகம் உருண்டோடி கொண்டிருக்கிறது எனவும், இவர்களாவது எங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் என்று நினைத்துதான் ஆட்சி மாற்றம் செய்தோம். ஆனால் பழைய குருடி கதவை திரடி கதைதான் இப்போதும் நடக்கிறது என அக்குடியிருப்பு வாசிகளால் பலர் கருத்துரைத்தனர். மதுபோதையில் வாகனம் ஓட்டினால் கடுமையான சிறை தண்டனை, அபராதமும் விதிக்கப்படும். போக்குவரத்து அமைச்சர் தகவல். மதுபோதையில் வாகனத்தை செலுத்தினால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் டத்தோ ஸ்ரீ வி கா சியோங் நாடாளுமன்றத்தில் கூறினார். தவறு செய்தவர்களுக்கு கடுமையான அபராதமாக 1.5 லட்சம் வெள்ளியும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அளிக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். மேலும் 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டால் இந்த நடவடிக்கைகள் அமலுக்கு வரும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே போக்குவரத்து சட்ட விதி 41 44 வரை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மாயிகா பத்துகாவான் தொகுதியினர் திவாகரன் சுப்பிரமணிக்கு நன்றி பாராட்டு. பினாங்கு மாநில தேசம் செய்தியாளர் மு வா கலைமணி. மாயிகா உதவி திட்டத்தில் நமது தமிழ் மக்கள் யாரும் விடுபட்டு விடக் கூடாது என்ற நல்லெண்ணத்தில் மக்கள் பங்கு பெற்று நல்லுதவிகள் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் எளிதான முறையில் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் அண்மையில் ஒரு பதிவின் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. மாயிகா பத்துகாவான் தொகுதியுடன் இணைந்து இளைஞர் பகுதியினர் ஏற்பாடு செய்திருந்த இந்த பதிவு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தனித்து வாழும் தாய்மார்களுக்கான 300 வெள்ளி உதவி நிதிக்கும் ஒரே நேரத்தில் பதிவு நடவடிக்கை இங்குள்ள தொலோ இண்டா பிளேட் E1 பண்டார் பிராய் ஜய குடியிருப்பு பகுதியில் நடைபெற்றது. இந்த பதிவு நடவடிக்கை காலை மணி 10க்கு தொடங்கி நண்பகல் 12:30 வரை நீடித்தது. சுமார் 361 வட்டார பொதுமக்கள் இப்பதிவு நடவடிக்கையில் கலந்து கொண்டு தங்களை பதிவு செய்து கொண்டனர். தொகுதி தலைவர் சு ராமலிங்கம் தலைமையில் நடந்தேறிய இப்பதிவு நடவடிக்கையில் பாலே புலாவ் தொகுதி தலைவர் MP ஆறுமுகம், புக்கெட் பண்டேரா தொகுதி தலைவர் பாலசுப்ரமணியம் ஆகியோருடன் பயான் பாரு தொகுதி செயலாளர் திவாகரன் சுப்பிரமணியம் கலந்து சிறப்பித்தார்.
தொகுதி தலைவர் தமதுரையில் திவாகரன் அவர்கள் தன்னாலான நல்லுதவிகளை முன்வந்து இப்பதிவு நடவடிக்கையின் போது செய்ய முன்வந்தது குறித்து தாமும் தொகுதி தலைவர்களும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் என கூறினார். நாம் மேற்கொண்டு வரும் பல நிகழ்வுகளுக்கு தாராளமாக நிதியுதவிகள் வழங்கி நம் தொகுதிக்கு பெருமை சேர்த்து வரும் திவாகரன் போன்றவர்களின் நல்லுதவிகள் மேலும் தொடருமையானால் இன்னும் பல சேவைகளை நாம் பிறை வட்டார மக்களுக்கு மேற்கொள்ள இயலும் எனவும் சேவைகள் செய்ய நாம் தயார், திறந்த மனதுள்ள நல்லுள்ளங்களே நமக்கு தேவை என அவர் தெரிவித்தார். பாயான் பாரு தொகுதி செயலாளர் திவாகரன் கூறுகையில், பிராய் தொகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் மாயிகா தொகுதியான பாயான் பாருவைச் சேர்ந்த தமிழர் மக்களுக்கும் பல நல்லுதவிகளை எங்கள் தொகுதி தலைவர் டத்தோ மு ஞானசேகரன் அவர்களுடன் இணைந்து செய்து வருவதாக குறிப்பிட்டார். தர்மம் செய்வது சாலச் சிறந்தது, அதிலும் ஏழை எளியவர்களை நாடி சென்று உதவிகள் புரிவதென்பது தமக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் தன்னடக்கத்துடன் திவாகரன் கூறினார். அண்மையில் தமன் இன்றாவாசி குடியிருப்பு பகுதியில் உள்ள ஓர் உயர்கல்வி மாணவிக்கு கணிசமான கல்வி உதவி நிதியை திவாகரன் வழங்கினார். இப்பதிவு நடவடிக்கைக்கு பெரிதும் உதவிய தொலோ இண்டா கிளை தலைவர் சியாம் சேகருக்கு நன்றி தெரிவித்த இளைஞர் பகுதி தலைவர் சே இளமாறன் மேலும் எல்லா கிளை தலைவர்கள், இளைஞர் தலைவர்கள் மற்றும் அமிகோஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் குழுவினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஈப்போ நகராண்மை கழக உறுப்பினர் யுகேன் மகாலிங்கம் மாரடைப்பால் திடீர் மரணம். ஈப்போ நகராண்மை கழக உறுப்பினரும் மலேசிய பாஸ் இளைஞர் பேரவையின் பேரா மாநில தலைவருமான யுகேன் மகாலிங்கம் திடீர் மரணம் அடைந்துள்ளார். அவருக்கு வயது 33 ஆகும். மாரடைப்பால் திடீர் மரணமுற்றதாக தெரிகிறது. இவரின் திடீர் மரணமானது ஈப்போ வாழ் இந்தியர்களை பெரும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 இன்று 5 புதிய சம்பவங்கள் பதிவு. சுகாதாரத்துறை தலைமை இயக்குனர் தகவல். கோவிட்-19 பெருந்தொற்று காரணமாக இன்று நாட்டில் 5 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குனர் டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா கூறினார். இந்நிலையில் 2 பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் மொத்தம் 8526 பேர் இப்பெருந்தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். நாட்டில் இன்று எந்த ஒரு மரண எண்ணிக்கையும் பதிவாகவில்லை. இதனால் மரண எண்ணிக்கை 122 உள்ளது. நாட்டில் மொத்தம் 8734 பேர் இதுவரை கோவிட்-19 பெருந்தொற்றில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று ஆரம்ப பள்ளியின் 5, 6ஆம் வகுப்பு மாணவர்கள், இடைநிலைப் பள்ளி மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு திரும்பினர். கோவிட்-19 நோய் தொற்று பரவல் காரணமாக விதிக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையினால் கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக வீட்டில் இருந்த ஆரம்ப பள்ளி மாணவர்களில் 5 மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்று பள்ளிக்கு திரும்பினர். நாடு தழுவிய நிலையில் இன்று 5 மற்றும் 6ஆம் வகுப்பு தமிழ் பள்ளி மாணவர்கள் இன்று மகிழ்ச்சியோடு பள்ளிக்கு திரும்பினர். வகுப்பறையில் மாணவர்கள் 1 மீட்டர் இடைவெளியில் அமர வைக்கப்பட்டதோடு சிற்றுண்டி சாலைக்கு பகுதி பகுதியாக அனுப்பி வைக்கப்பட்டனர். சில பள்ளிகளில் வகுப்பறைக்கு சிற்றுண்டி அனுப்பி வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் இன்று படிவம் 1 தொடங்கி 4 வரையிலான மாணவர்களும் இன்று பள்ளிக்கு திரும்பினர். கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் பாலர் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு திரும்பினர். மேலும் 5 மற்றும் 6ஆம் படிவ மாணவர்கள் கடந்த ஜூன் 24ஆம் தேதி பள்ளிக்கு திரும்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. பேரா ஸ்லிம் ரிவர் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ குசைரி கால்ஃப் விளையாடி கொண்டிருந்த போது மாரடைப்பால் காலமானார். ஸ்லிம் ரிவர் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சோங் மாலிம் அம்னோ தொகுதி தலைவருமான டத்தோ முகமது குசைரி அப்துல் தாலிப் இன்று மாலையில் பஹாங் பெந்தோங் மருத்துவமனையில் மாரடைப்பால் காலமானார். டத்தோ குசைரி அவானா கந்திங் அண்ட் கால்ஃப் ரிசார்ட்டில் கால்ஃப் விளையாடி கொண்டிருந்த போது மயங்கி விழுந்ததாகவும் பின்னர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் கூறப்பட்டது. அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் அவர் மரணமடைந்ததாக பேரா மாநில அம்னோ தலைவர் சரானி முகமது உறுதிப்படுத்தினார். 59 வயதான டத்தோ குசைரி பேரா ஸ்லிம் ரிவர் சட்டமன்றத்தில் கடந்த 14வது பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. புக்கெட் திங்கா ஸ்ரீ மங்களநாயகி அம்மன் ஆலயம் பொதுமக்களுக்கே சொந்தம். இந்து அறப்பணி வாரியத்திற்கு எதிராக ஆலயம் மேற்கொண்ட தடையுத்தரவு மேலும் நீட்டிக்க நீதிமன்றம் அனுமதி. பினாங்கு மாநில தேசம் செய்தியாளர் மு வாக்காளைமணி. கடந்த ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி ஸ்ரீ மங்கள நாயகி அம்மன் ஆலயத்தை கைப்பற்றும் நோக்கத்தில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிராக ஆலய நிர்வாகம் தடை உத்தரவை உயர்நீதிமன்றத்தில் பெற்றதையொட்டி அது தொடர்பில் நடைபெற்று வந்த விசாரணையில் இன்று நீதிபதி வழங்கிய தீர்ப்பு ஆலயத்திற்கு சாதகமாக அமைந்தது. இவ்விவகாரம் தொடர்பான முழு தீர்ப்பு வரும் அக்டோபர் 7ஆம் தேதி வழங்க நீதிபதி குறிப்பிட்ட வேளையில் அதுவரையில் ஆலயத்தை இப்போதுள்ள இடைக்கால நிர்வாகமே பராமரிக்க வேண்டும்.
ஆலய பக்தர்களும் பொதுமக்களுமே இக்காலகட்டத்தில் ஆலயத்தை நிர்வகிக்க வேண்டும் என நீதிபதி தமது தீர்ப்பில் குறிப்பிட்டதாக இவ்வழக்கை வழிநடத்தி வரும் வழக்கறிஞர் டாக்டர் அகிலன் தெரிவித்தார். இது இந்த கேஸ் சம்மந்தமாக இந்த கோயில் மங்கள நாயகி அம்மா புக்கித் அம்மா கோயிலோட பிரச்சனை போன வருஷம் 24ஆம் தேதி 12ஆம் மாதம் 2019 இந்து அர்ப்பணவாதிகள் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த கோயிலை ஆள்லாம் கொண்டு வந்து ஒரு 50 பேர் ஆள் கேட்லேருந்து தாண்டி குதித்து அந்த பூட்டை வெட்டி அந்த எல்லாத்தையும் உள்ளார கொண்டு வந்து இந்த கோயிலை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க, முயற்சி பண்ணாங்க. அப்போ அங்கே கோயிலோட தலைவர் அவங்களோட கமிட்டியை அது தடுத்து கோயிலை எடுக்க விடாமல் அங்கே கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. ஏன்னா கோயில் என்விரான்மெண்ட் போர்டு என்ன செஞ்சாங்க, ஒரு நோட்டீஸ் ஒன்றும் கொடுக்காம திருப்பாக அந்த மாதிரி ஏற்கனவே எடுக்கிறது. அங்கே கோயிலில் கமிட்டி அவங்களோட டிவோட்டி அங்கே உள்ள மக்களுக்கு ரொம்ப ஆத்திரமாக போயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு வச்சு. ஸோ அதோடு என்ன செஞ்சாங்க, இந்த ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஆலயத்தின் பதிவு ரத்தாக்கிய போதிலும் பராமரிப்பு நிர்வாகம் மறுபதிவிற்கு அரசாங்கத்திடம் மனு செய்துள்ள வேளையில் திடீரென்று எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் அத்துமீறி ஆலயத்தினுள் நுழையும் வண்ணம் முன் வாசற் கதவின் பூட்டினை உடைத்ததோடு மட்டுமல்லாமல் உள்ளே செருப்பு அணிந்து சென்றதை வன்மையாக கண்டித்த அங்கு கூடிய 100க்கும் மேற்பட்ட ஆலய பக்தர்கள் அவர்களை விரட்டியடித்தனர். இருதரப்பு வாதங்களையும் செவிமடுத்த நீதிபதி அடுத்த புதிய தேதியில் தமது தீர்ப்பை வழங்குவதாக கூறினார். அதுவரையில் இந்து அறப்பணி வாரியம் அவ்வாலய விவகாரத்தில் எந்த ஒரு தலையீடோ பிரச்சனையிலோ ஈடுபடக்கூடாது என உத்தரவிடப்பட்டதாக வழக்கறிஞர் டாக்டர் அகிலன் மேலும் தெரிவித்தார். பொதுமக்களால் ஊர் பெரியோர்களால் கட்டப்பட்ட இவ்வாலயம் இவ்வட்டார மக்களுக்கே சொந்தம். அப்படி இருக்க வெளியாட்கள் இந்த ஆலயத்தை சொந்தமாக்கிக் கொள்ள விட மாட்டோம் என பராமரிப்பு நிர்வாகத்தைச் சேர்ந்த கே சேகர் கூறினார். விசாரணையின் தீர்ப்பை அறிய ஆர்வமுடன் வருகை தந்த பினாங்கு மாநில மாயிகா தலைவர் டத்தோமு ஞானசேகரன் கருத்து கூறுகையில், நாடு தழுவிய அளவில் ஆலயங்களை பொதுமக்களை பராமரித்து வருகின்றது போல் இம்மாநிலத்தில் உள்ள ஆலயங்களும் பொதுமக்களை வழிநடத்த வேண்டும். ஆலயங்கள் ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் முந்தைய அரசாங்கத்தில் இப்படி நீதிமன்ற வழக்குகளை எந்த ஒரு ஆலயமும் எதிர்நோக்கியது கிடையாது என அவர் கூறினார். இன்றைக்கு நடந்த நீதிமன்ற தீர்ப்பில் தெள்ள தெளிவாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டது, அதாவது இந்து அறப்பணி வாரியத்திற்கு உரிமை இல்லை. ஒரு ஆலயத்தில் அவங்க தலையிட்டு அந்த ஆலயத்தை பரிபாலனம் செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்று தெள்ள தெளிவாக என்று கூறப்பட்டது. ஆகவே இது ஒரு இந்துவாழ் மக்களுக்கு, பினாங்கில் இந்துவாழ் மக்களுக்கு சமுதாய தலைவர் என்ற முறையில் நம்ம என்ன கேட்டுக்கிறோன்னா, இன்னும் வருகின்ற காலகட்டத்தில் இந்து அறப்பணி வாரியம் அவங்களோட லாபத்துக்காக இஷ்டத்துக்காக எந்த ஆலயங்கள்லையும் தலையிட்டு பிரச்சனைகள் கொடுக்க வேண்டாம் என்று மிக தலைமையோடு கேட்டுக்கொள்வோம். பினாங்கு மாநில ஆலய விவகார மீட்சிக் குழுவின் தலைவர் மூவி மதியழகன் கருத்துரைக்கையில், தெய்வம் நின்று கேட்கின்றது, ஆணவம் அழிந்தது, சரித்திரம் ஜெயித்தது, தர்மம் வென்றிருக்கிறது. இனி அறவாரியம் ஆலய பிரச்சனைகள் தலையிடாது என நினைக்கின்றேன் என அவர் தெரிவித்தார். வணக்கம். இன்றைக்கு மங்காநாயகி அம்மன் புக்கித்தங்க ஆலயத்தினுடைய வழக்கு, இந்த வழக்கு இந்த அறப்பணி வாரியத்துக்கு எதிர்ப்பாக நேரடியாக கோயில் நிர்வாகமே ஒரு இடைக்கால தடை உத்தரவு பெற்றுச்சு. இந்த இடைக்கால தடை உத்தரவை தகர்த்தெறியதுக்கு இந்த அறப்பணி வாரியம் இந்த விசாரணைக்கு போன விசாரணைக்கு நேரடியாக அறப்பணி வாரிய தலைவர் டி ராமசாமி வந்திருந்தார். ஆனால் இன்றைய தீர்ப்பு ஆணவம் விழுந்தது, அதிகாரம் சரிந்தது, கடவுளுடைய கொள்கை எழுந்து நின்றது, சத்தியம் ஜெயித்தது, தர்மம் தலை தூக்கியது. இன்றைக்கு மங்காநாயகி அம்மன் புக்கித்தங்க ஆலய நிர்வாகம் வெற்றி பெற்றது. ஆகவே வழக்கு முடிகிற வரையிலேயுமே இந்த அறப்பணி வாரியம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாது. இது ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தில் வெற்றி பெறப் போவது ஊர் மக்களா அல்லது இந்து ஆலயங்களின் சொத்துக்களை அபகரிக்க நினைக்கும் அறவாரியத்தினரா என்பதுதான் இன்று பினாங்கு மாநிலத்தில் இந்து மக்கள் எதிர்நோக்கும் தலையாய பிரச்சனையாகும் என்று ஆலய விவகார மீட்சிக் குழுவின் துணைத் தலைவர் சு ராமலிங்கம் சொன்னார். ஆலயத்திற்கு ஆதரவாக 100க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் நீதிமன்றத்தில் திரண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசம் இந்திய செய்திச்சாரல்.
நவம்பர் மாதத்தில் நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குகிறார். கராத்தே தியாகராஜன் பேச்சு. நடிகர் ரஜினிகாந்த் நவம்பர் மாதத்தில் கட்சி தொடங்குகிறார் என கராத்தே தியாகராஜன் கூறினார். நடிகர் ரஜினிகாந்த் கடந்த 2017ஆம் ஆண்டு அரசியலுக்கு வருவதாக கூறிய நிலையில் கட்சி தொடங்காத நிலையில் இருந்தார். அவர் எப்போது கட்சி தொடங்குவார் என அவரின் ஆதரவாளர்கள் எதிர்பார்த்த வேளையில் இந்த அறிவிப்பு அவர்களை உற்சாகமடைய வைத்துள்ளது. இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அவர் தமது கட்சியின் பெயரை அறிவிப்பார் என கராத்தே தியாகராஜன் மேலும் தெரிவித்துள்ளார். நாம் இருவர் நமக்கிருவர் சீரியலில் இருந்து தேவி கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை ரக்ஷா ஹோலா திடீர் விலகலா? தனியார் தொலைக்காட்சியான விஜய் டிவியில் ஒளியேறி வரும் நாம் இருவர் நமக்கிருவர் சீரியலில் இருந்து நடிகர் ரக்ஷா ஹோலா விலகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக சின்னத்திரை படப்பிடிப்புகள் நடைபெறாத சூழலில் சில தொடர் நாடகங்களுக்கு மட்டுமே படப்பிடிப்பு நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் சில சீரியல்கள் முடித்து விடலாம் என்ற எண்ணத்திலும் சின்னத்திரை இயக்குநர்கள் இருப்பதாக தெரிகிறது. இந்நிலையில் நாம் இருவர் நமக்கிருவர் சீரியல் மீண்டும் தொடங்க வாய்ப்பில்லை என்ற செய்தியால் இந்த சீரியலின் விரும்பிகள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி உள்ளனர். சினிமாவை விட்டு விலகுகிறார் நடிகை அனுஷ்கா. சினிமாவை விட்டு விலகுகிறார் நடிகை அனுஷ்கா. நடிகை அனுஷ்கா திரையுலகில் 2005ஆம் ஆண்டு அறிமுகம் ஆனார். தமிழில் இயக்குனர் சுந்தர்சி இயக்கிய 2 திரைப்படம் மூலம் அறிமுகமானார். வேட்டைக்காரன், தாண்டவம், சிங்கம், தெய்வ திருமகள், என்னை அறிந்தால் போன்ற படங்களில் அனுஷ்கா நடித்துள்ளார். இந்நிலையில் 38 வயதாகும் நடிகை அனுஷ்காவிற்கு பட வாய்ப்புகள் குறைந்ததால் அவர் இம்முடிவை எடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ரஜினி ஒரு கன்னடர், விஜய் ஒரு கிறிஸ்தவர், சர்ச்சை கருத்து தெரிவித்த நடிகை மீரா மிதுன். தன்னை மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக நினைத்துக் கொண்டு சர்ச்சை கருத்துக்களை கூறி வருகிறார் நடிகை மீரா மிதுன். பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் நடிகை மீரா மிதுன் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நாயகியாக உருவெடுத்துள்ள நிலையில் சில நாட்களுக்கு முன் நடிகை த்ரிஷாவை மிரட்டும் வகையில் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் விஜய் இருவரையும் மீரா மிதுன் வரம்பு மீறி பேசியதாக சமூக வலைதளங்களில் கண்டனங்களுக்கு ஆளானார். அதோடு ரஜினி ஒரு கன்னடர் என்றும் விஜய் ஒரு கிறிஸ்தவர் என்றும் தமிழ்நாடு நாசமாகிக் கொண்டிருக்கிறது என்றும் ட்விட்டரில் பதிவிட்டதை தொடர்ந்து அவர் நெட்டிசன்களின் கோபத்திற்கு ஆளானார் என்பது குறிப்பிடத்தக்கது. வெப் சீரிஸில் நடிகர் சூர்யா நடிக்கிறார். இயக்குனர் மணிரத்னம் இயக்குகிறார். கொரோனா ஊரடங்கு காரணமாக திரைப்பட படப்பிடிப்புகள், திரைப்பட பணிகள் முடங்கிய நிலையில் OTT தளத்தில் தற்போது நடிகர்கள் வெப் சீரிஸில் நடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். OTT தளத்தில் திரைப்படங்கள் வந்தாலும் அது மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெறவில்லை என்றே சொல்ல வேண்டும். இதனால் வெப் சீரிஸில் நடிக்கலாம் என்றே பெருவாரியான நடிகர் நடிகைகள் விருப்பம் கொள்கிறார்கள். இந்நிலையில் வெப் சீரிஸில் நடிகர் சூர்யா நடிக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த வெப் சீரிஸின் ஒரு பகுதியை இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு நடிகர் சூர்யா நடிக்கும் வெப் சீரிஸில் 9 எபிசோடுகள் இருக்கும் எனவும் தெரிகிறது. கோவை மாவட்ட ஆட்சியருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டின் கோவை மாவட்ட ஆட்சியர் ராஜாமணிக்கு கொரோனா பெருந்தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் அவர் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கோவையில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்த நிலையில் மாவட்ட ஆட்சியருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேசம் உலகச் செய்திகள். நவம்பர் மாதத்தில் நடைபெறும் அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவேன், அதிபர் ட்ரம்ப் சூளுரை. நவம்பர் மாதத்தில் நடைபெறவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சூளுரைத்துள்ளதோடு நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தப் போவதாக அவர் கூறினார். கொரோனா பெருந்தொற்றால் அதிக பாதிப்பை சந்தித்த நாடாக அமெரிக்கா திகழ்கிறது. தினந்தோறும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் நிருபர்களுக்கு பேட்டியளிக்கையில் 2016ஆம் ஆண்டில் வெற்றி பெற்றதைப் போலவே 2020ஆம் ஆண்டும் வெற்றி பெறுவேன் என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிறைய புது இன்ஃபர்மேஷன்ஸை கொஞ்சம் கூட மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கு வரிசையா தேசம் டிவி மலேசியா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. மேலும் சமூகம், சமுதாயம், வர்த்தகம், சுகாதாரம், மக்கள் பிரச்சனை உள்ளிட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்.